நேற்று ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டிருந்தோம்ல, அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இது. அந்த ப்ளவுஸில் வந்து இறக்கம் வந்து 9 இன்ச்சு இருந்தது, அகலம் வந்து 2.5. அதே அளவுக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். அவங்க வந்து இது ஸ்கேலப் டிசைன் கேட்டிருந்தாங்க. அதுக்காண்டி ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு அதை பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்கேலப் வரைய யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நான் கீழே மட்டும் கொஞ்சம் அகலத்தை கம்மி பண்ணிக்கிறேன். நம்ம லைன் போட்டிருக்கிறத விட கொஞ்சம் வெளியில் வச்சு வரையணும் ஸ்கேலப். கீழே நம்ம அதே அகலமும் வைக்கலாம். நம்ம நாட் கட்டுறதா இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் அகலமாக கட் பண்ணி போடலாம். இது வந்து நாட் இல்லை இந்த ப்ளவுஸில், அதனால் கொஞ்சம் ஒடுக்கமாக தான் கட் பண்ணியிருக்கேன். கீழே மெயின் கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சு இப்போ நம்ம வரைஞ்சோல கேன்வாஸ் அதை வச்சுக்கலாம். இந்த கேன்வாஸையும் லைனிங்கை வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம ஃபுல்லாக அந்த வளைவு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வளைவு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம தையலோட அளவு வந்து சின்னதாக கொஞ்சம் வச்சுக்கணும். நார்மலாக ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த அளவு இல்லாமல் கொஞ்சம் கம்மி பண்ணி சின்ன சின்ன பொடி தையலாக வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா நல்லா நீட்டாக வரும். இப்போ சுற்றி கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப தையல் ஒட்டி கட் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு ஒவ்வொரு வளைவுக்கும் கட் கொடுத்துட்டு திருப்பணும்னா அழகாக நீட்டாக வந்துடும். அதை ஒரு அயன் பண்ணிட்டோன்னா நல்லா நீட்டாயிரும்.
இப்போ பேக் நெக் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கையும் இதே டிசைன் தான் பண்ண போகிறேன். அதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறேன். நான் ஃப்ரண்ட் நெக்கில் ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டு திருப்பி ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே மடக்கு தையல் வந்து என் மேலே போட போகிறேன். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெடி ஆயிடுச்சு.